friends, welcome to Harshika Mom channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா GRTல ஸ்கீம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். இதில் வந்து ஓல்டு ஸ்கீமில் வந்து இது வந்து பெனிஃபிட்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதுவும் வந்து சேஞ்சஸ் ஆகுதா, ஓல்டு ஸ்கீமுக்கும் இது கம்பேர் பண்ணுவாங்களா, எல்லாம் வந்து நியூவாக மட்டும் தான் இது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது இல்லாமல் இப்போ புது ஸ்கீமில் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி இதுதான் வந்து இப்போ கொண்டு வந்த ஸ்கீம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15ஆம் தேதி மே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து ப்ரீவியஸாக இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நடந்துகிட்ருக்கிற ஸ்கீம் வந்து நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. இது ரெண்டு ஸ்கீம் பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நியூவாக வந்து சேர்ந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜ் அப் டு 18% அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீம் பேர் பார்த்திங்கன்னா கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. இதோடைய பிளான் பிளேட் இதுதான் வந்து இப்போ கொண்டு வந்த பிளான் பிளேட். அவங்க இதில் வந்து என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, என்னென்ன வேஸ்டேஜெல்லாம் கொடுக்குறன்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோல்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 1000 ருபீஸ்லேருந்தே நீங்கள் வந்து சீட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கோல்டில் சில்வர் டைமண்ட் எது இருந்தாலும் சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கிராமாகவே வர வைப்பாங்க அண்ட் அமௌண்ட்டாகவே வர வைப்பாங்க. 2 ஆப்ஷனல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் வந்து சொல்லியிருக்காங்க. 11 மந்த்து தான் இந்த ஸ்கீமோடைய ஷெடியூல் வந்து. இதில் வந்து கட்டுற அமௌண்ட் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கிராமாவும் வர வச்சுட்டு வருவாங்க, அமௌண்ட்டாகவும் வர வச்சுட்டாங்க. இந்த எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது எது ரெண்டுத்தில் வந்து எது நமக்கு பெனிஃபிட்டோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வேஸ்டேஜ் அப் டு எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 18% வந்து விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. ப்ளஸ் ரேட் ப்ரொடக்ஷன் ஃப்ளெக்ஸி பிளான் அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் சப்போஸ் வந்து டைமண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் இந்த ஸ்கீமில் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் ஆஃபர் அப்படின்ட்டு கொடுத்து 18% வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா 15% ஆஃபர் ஆன் பெர் கேரட் அண்டு 30% ஆஃபர் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்லேயே ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க 30% வரைக்கும். நிறைய பேர் வந்து டைமண்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீம் போடும்போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து ரேட் வந்து கேல்குலேஷன் பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேஸ்டேஜ்லேயும் வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் தராங்க. ஆனால் நீங்கள் வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கட்டுறது வந்து 22 கேரட்க்கு வந்து நம்ம வந்து கோல்டு வந்து நம்ம வந்து ரேட் வந்து போட்டுட்டு வரும். ஆனால் அவங்க வந்து சப்போஸ் வந்து 18 கேரட் ஆர் 20 கேரட் அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா நமக்கு தான் நட்டும். நீங்கள் பார்த்து வாங்கும்போது வந்து 22 கேரட் டைமண்டாக வந்து பார்த்து வாங்க. தென் பார்த்தீங்கன்னா சில்வர் ஆர்டிகல்ஸ் ரெகுலர் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் ஐட்டம்ஸ் வாங்கினீங்கன்னா நோ வேஸ்டேஜ் அப் டு 18 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. தென் ஆன்டிக் வந்து எடுக்கிறீங்க சில்வர் ஆர்டிகில் 50% ஆஃபர் அண்ட் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங். இது வந்து சில்வர் வந்து நல்ல இதுதான். ஏன்னா வந்து ஆன்டிக்கில் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தராங்க. தென் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து வெட்டிங்ஸ் இல்லைனா வந்து பூஜை ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து ஆன்டிக்ஸில் வாங்கணும்னு நினைப்பீங்க. அவங்க வந்து வேஸ்டேஜில் 50% கொடுக்கும்போது நல்ல டீல் தான் இது. நீங்கள் சீட்டை வந்து கோல்டாக வாங்கலாம், டைமண்டாக வாங்கலாம், சில்வர். என்னோடய ஆப்ஷன் கேட்டிங்கன்னா நான் வந்து கோல்டாக தான் ப்ரிஃபர் பண்ண சொல்வேன். ஏன்னா வந்து கோல்டுக்கு தான் வந்து அப் டு 18% கொடுக்கறதுனால வந்து 22 கேரட் கோல்டுலேயும் இருக்கிறதுனால வந்து நம்ம கவர் பண்ணிக்கணும். மீதி என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா டைமண்ட் நான் எம்ஆர்பி ஐட்டம்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து வேஸ்டேஜில் 13% மேக்கிங் சார்ஜஸ் பெர் கேரட் 50 கொடுத்துருக்குறாங்க. டைமண்ட் எம்ஆர்பியில் வந்து மார்க்கெட் ரேட்டை விட எம்ஆர்பியில் வந்து எம்ஆர்பி ஐட்டம் 50% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. அன்கட் டைமண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா 18% வந்து வேஸ்டேஜில் வந்து ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அந்த வந்து பொல்கி டைமண்ட் அந்த மாதிரி பிளாக் டைமண்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் மேக்கிங் சார்ஜஸ் வந்து 30 பெர் கேரட்க்கு வந்து 20%. பிளாட்டினம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 18% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. மேக்கிங்கில் வந்து 30% பெர் கேரட் வந்து 15%. சொன்ன மாதிரி வந்து சில்வர் ரெகுலருக்கு வந்து 18% ஆஃபர், ஆன்டிக் வந்து 50% ஆஃபர் ஆன் வேஸ்டேஜ் அண்ட் 50% ஆஃபர் ஆன் மேக்கிங் சார்ஜஸ். சில்வர் எம்ஆர்பி ஐட்டமுக்கு வந்து 20% ஆஃப் எம்ஆர்பியில் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. ரூபி அண்ட் எமரால்டு இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து 18% வரைக்கும் வந்து ஃப்ரீ, 50% மேக்கிங் சார்ஜஸ், 10% ஆஃப் பெர் கேரட்க்கு வந்து டிஸ்கவுண்ட். இதில் வந்து நோ விஏ ஆன் கோல்டு காயின் அண்ட் சில்வர் காயின் அண்ட் பார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கண்டிஷன் அப்ளை கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் இந்த சீட்டு போட்டு நான் வந்து கோல்டு வந்து காயினாக வாங்கலாம் அப்படின்றவங்களுக்கு வாங்கலான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். ஆனால் வந்து கோல்டு காயின் ஆஃபர்ஸ் வந்து எப்போவுமே வந்து நிறைய கடையில் வந்து கொடுப்பாங்க வேஸ்டேஜ் இல்லாமல். ஜிஆர்டியில் வந்து
எப்போயுமே வந்து ஜிஆர்டியில் வந்து அக்ஷய திதி, நியூ இயர், அப்புறம் வந்து எதனா ஸ்பெஷல் அக்கேஷன் வந்துச்சுன்னா அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் அக்ஷய திதிக்கு வந்து கோல்டு காயின் வந்து வேஸ்டேஜ் எல்லாமே கொடுப்பாங்க. ஏன்னா வந்து கோல்டு காயின் வந்து நீங்கள் வாங்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆஃபர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சீட்டு போட்டு காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் சீட்டு நான் முதலே சொன்ன மாதிரி சீட்டில் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு எடுக்கலாம். கோல்டில் வந்து 18% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குது. இது ஒரு நல்ல டீல் தான். தென் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க என்னென்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் அவங்க கொண்டு வந்து நியூ பிளேட்டு. சும்மா ஒரு கேன்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 17,000 வரைக்கும் மினிமம் அமௌண்ட் வந்து கேஷாக கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ் அந்த மாதிரி தான் வந்து கார்டு அந்த பேமெண்ட்டில் தான் பண்ண முடியும் சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து 10th மந்தில் க்ளோஸ் பண்ணாலும் வந்து ஃபுல் பெனிஃபிட்டில் எடுத்துக்கலாம். சில பேர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்த்துடலாம். டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க 5th மந்தில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆஃபர்ஸும் கிடையாது. அவங்க தான் வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டி எடுக்கிற மாதிரி வரும். பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் வந்து 6 months வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு 50% ஆஃபர் தராங்க. 7th மந்த் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு வந்து 60%, 8th மந்த்துக்கு வந்து 70%, 9th மந்த் வந்து 80%. சப்போஸ் வந்து 10th மந்த்தே நான் சீட்டை க்ளோஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு 18% வரைக்கும் ஆஃபர் தருவாங்க. 10th மந்த் எடுத்தாலும் சேம் பெனிஃபிட் தான் சொல்கிறாங்க. 11th மந்த் எடுத்தாலும் சேம் பெனிஃபிட். நீங்கள் எனக்கு எடுத்தால் வந்து 11th மந்த் வரைக்கும் போயிடுங்க. இன்னும் 1 மாதம் தான் வெயிட் பண்ணீங்க, இவ்வளோ நாள் கட்டிட்டிங்கன்னா இன்னும் 1 month வெயிட் பண்ணி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கிராமும் நமக்கு சேரும். நமக்கு வந்து எடுக்கும் போது கொஞ்சம் நகை வந்து பெருசாகவும் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து ஃபுல்லாகவே வெயிட் பண்ணி கூட எடுங்க 11 month வரைக்குமே. வந்து கஸ்டமர் வந்து எதனா ஸ்பெஷல் ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து 20% வந்து வேஸ்டேஜ் வந்து அவங்க வந்து எக்ஸஸ் வெயிட் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்ஸ் பண்ணி தராங்க. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து கிராமை விட எக்ஸஸாக எடுக்கிறீங்க, இப்போ உங்கள் சீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 கிராம் நீங்கள் வந்து சேர்த்துருப்பீங்க, நீங்கள் எடுக்க போகிறது வந்து ஒரு 15 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 வரைக்கும் ஸ்பெஷல் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி வந்து 20% வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. இது பரவாயில்ல, இது நல்ல. ஏன்னா வந்து எல்லாருமே சீட்டு கட்டின அமௌண்ட்டுக்கே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எடுக்க முடியாது. அதை விட ஒரு பெரிய ஜுவல்லரி எடுக்கும் போது வந்து நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 20% வேஸ்டேஜில் ஆஃபர் கொடுக்கும்போது நல்ல டீல் தான் இது. தென் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்குறாங்க 22 பாயிண்டில். இதில் வந்து கஸ்டமர் சிக்னேச்சர் வில் பி வெரிஃபைட் ஆன் ஓடிபி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வந்து சைன் பண்ணி கொடுத்தா வந்து அவங்க வந்து கார்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து ஓடிபி வருமா, ஓடிபி மூலமாக ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும்போது நம்ம அந்த நம்பர் சொல்லும் போது தான் இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ண முடியும். நீங்கள் சீட்டு போடுறீங்கன்னா பிகினிங்கில் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் கையில் வச்சுக்கோங்க சீட்டு எடுக்கிற அன்றைக்கி. ஏன்னா வந்து ஓடிபி வச்சா தான் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால் வந்து இந்த பார்த்துக்கோங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் இப்போ இந்த ஸ்கீம் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கோல்டை வந்து 18% வேஸ்டேஜ் வந்து அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீதி எக்ஸஸ் வந்து வேஸ்டேஜ் வந்து நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி வரும். அவங்கக்கிட்ட வந்து 18 or 19 அதில் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கும். சப்போஸ் வந்து ஒரு 18.5 எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு கோல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மேனேஜர்கிட்ட அந்த சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் பேசலாம். எனக்கு வந்து சீட்டு வாங்கி தான் நான் ரெகுலராக போடுறேன், எனக்கு வந்து இது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கன்னா அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி தர வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதை கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். 18.2, 18.5 அந்த ஒரு 0.2, 0.5 கூட நம்மளை வந்து கட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசுங்க. ஏன்னா பேசினா வந்து நமக்கு பெனிஃபிட் கேட்டு வாங்கி அடுத்த சீட் நான் அவங்க தான் போட போகிறேன் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இப்போ வந்து ஓல்டாக இந்த ஸ்கீமுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓல்டு பார்த்திங்கன்னா கிராமாவும் வர வைப்பாங்க, அமௌண்ட்டாகவும் வர வைப்பாங்க. இந்த எண்ட் ஆஃப் த மந்த் வந்து வேல்யூவில் வேணால் நீங்கள் வந்து 18% வரைக்கும் நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கலாம். வெயிட் பேஸஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 15% வரைக்கும் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் இருக்கிறீங்கன்னா இவங்களுக்கும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் இதே ஸ்கீமோடைய எலிஜிபிள் வந்து உங்களுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 18% வேஸ்டேஜ்லேயும் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து சீட்டில் வந்து கிஃப்ட் ஐட்டம் இந்த புது ஸ்கீமுக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம் சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் இப்போ யாரும் புதுசாக சீட்டு போட போகிறீங்கன்னா கிஃப்ட் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்க, இல்லைனா ஹோல்ட் பண்ணிவிட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன கிஃப்ட் தராங்கன்னு பாருங்கள். சப்போஸ் எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சில்வர் வந்து வவுச்சர் மாதிரி அவங்க தருவாங்க. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுலேருந்து 10% மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாய் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் மாதிரி வந்து அவங்க வவுச்சர் தருவாங்க. இப்போ 5000 போடுறீங்கன்னா 500 ரூபாய் வந்து வவுச்சர் மாதிரி தருவாங்க. அது வந்து நீங்கள் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேணும்னா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி சீட்டு போடுங்க. எந்தெந்த மந்த் எப்படி போட்டால் நமக்கு பெனிஃபிட்டோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ஜிஆர்டி எதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு
என்னுடைய ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். இவங்கக்கிட்ட வந்து ஓவரால் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். தென் பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து நிறைய இருக்குது. எல்லா பக்கமே வந்து சென்னை, நாட் ஓன்லி சென்னை, எல்லா பக்கமே பிரான்ச்சஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கடையில் பிடிக்கலன்னா இன்னொரு கடையில் வாங்கலாம், ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதனால நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் எதுக்காக ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஜிஆர்டி அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜிஆர்டி ப்ரொமோஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சீட்டு போட போகிறீங்க, நீங்கள் வாங்க போகிறீங்க. இது இந்த மாதிரி சீட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு யூடியூபரோடைய வந்து வேலை. ஆனால் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்து போடுறதுலாம் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான் நான் சொல்வேன். ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து ஓகே, இதை விட வந்து இந்த ஸ்கீம் ஓகே, இதில் போட்டிருந்தாலும் இனிமேல் வந்து இந்த ஸ்கீம்லேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னதுனால ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸ்னு வந்து நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.